ஹாய் ஹலோ வணக்கம். எடா என்ன நம்ம திருச்சியில் வந்துட்டு அருவி இருக்கா? அதுவும் சிட்டிக்கு நடுவில். இது நம்புற மாதிரியாங்க இருக்குது? நம்புற மாதிரி இல்லை தாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் நம்ம தேடி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் மேப் செக் பண்ணிவிட்டு ஒரு சிலர்கிட்ட செக் பண்ணோம் அந்த அருவி எங்கே இருக்குது அப்படின்னு. எல்லோரும் சொன்ன இடம் பார்த்திங்கன்னா இந்த ஐயப்பன் கோயிலுக்கு பேக் சைடில் வந்துட்டு இந்த அருவி இருக்குது, நீங்கள் போனால் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அருவி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஜங்ஷன்லேருந்து ஐயப்பன் கோயில் வர ரோட்டில் இந்த அருவி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ வந்துட்டு நாங்கள் ஓரளவு விசாரித்து அந்த அருவிக்கு போகிற வழியை கண்டுபிடிச்சி அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் இப்போதைக்கு. அந்த ரூட் போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய தேக்கு மரம் இருந்துச்சு, குட்டி குட்டி பார்க் அங்கங்கே இருந்துச்சு. இன்னும் ஒரு சிலர் நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு இருந்தோம். நீங்கள் போனீங்கன்னா ஈவினிங்கில் போங்க. யூஸ்வலாக நாங்களும் ஈவினிங்கில் தான் வந்தோம். வந்த டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 4:30 அந்த மாதிரி தான் இருக்கும். 4:30க்கு நம்ம சூரியன் அண்ணா வந்து ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு அவரோட பவரை காட்டிகிட்டு இருந்தாங்க நம்மள்கிட்ட. அதையும் தாண்டி நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் உள்ளே வந்திருப்போம். ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் ஸ்பாட்டுக்கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஓரளவு நெருங்கி வந்துட்டோம் ஸ்பாட்டுக்கிட்ட. நாங்களும் இதுதாங்க அந்த ஸ்பாட்டு. இது குளுமாயி அம்மன் கோயில். இந்த குளுமாயி அம்மன் கோயிலுக்கு பேக் சைடில் தான் வந்து இந்த அருவி இருக்குது. ஒரு வழியாக ஸ்பாட் கிட்ட ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் லைட்டாக எங்களுக்கு அருவி சவுண்டு கேட்க ஆரம்பிச்சு. அதோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நீச்சல் குளம் மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. அதில் நிறைய பசங்க வந்து குளிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த டைமில் சடனாக ஒரு பையன் எங்கேயும் வந்து ஓடி வந்து டைவ் அடிக்கிற மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் கொடுத்தான். சரி, அவனை வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அவன் பக்கம் நான் வீடியோ திருப்பினதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் அவன் எப்படி டைவ் அடிக்கிறான்ட்டு. டைவ் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சும்மா சுரங்க அடிச்சுட்டு போயிட்டான் அந்த பையன். அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்து டைவ் அடித்தான். அதை நான் வீடியோ எடுத்தேன். அந்த பையன் டைவ் அடிக்கிறத வீடியோ எடுத்துகிட்டு நான் அந்த பக்கம் திரும்பினேன். என் ஃப்ரெண்டு இங்கே வந்து பாரு, இந்த சைடு தான் அருவி இருக்குது, இது அருவி இல்லை அப்படின்னா. அப்புறம் கீழே இறங்கி வந்துடும். நாங்கள் ரைட் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அருவி செட்டப்பில் இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதோடு சேர்த்து அந்த கோவிலும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நாங்கள் கீழே இறங்கி தான் போனோம். இறங்கி போகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க, ஏன்னா நிறைய பாசி இருந்தது அங்கங்கே. நாங்கள் கால் வைக்கிற இடத்துலலாம் நிறைய பேர் வலிக்கு கூட விழுந்தாங்க. நாங்கள் அதை கூட பார்த்தோம். ஸோ வந்துட்டு 2 சைடில் வந்து அருவி வர மாதிரி இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் இந்த பிளேஸுக்கு போனீங்கன்னா போகிறப்ப நீங்கள் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அங்கே எதுவும் ஷாப் கிடையாது. போனீங்கன்னா ஒரு 1 hour வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். தண்ணியில் கொஞ்ச நாள் விளையாடுறதுக்கான இடமும் அங்கே மேலே இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த டேம்லேருந்து தண்ணி வர இடத்துல நம்ம குளிச்சு ஓரளவு விளையாடலாம். இந்த இடம்லாம் கொஞ்சம் டேஞ்சர், இங்கெல்லாம் இறங்காதீங்க. ஏன்னா நிறையா பாறை இருக்குது, அதனால் நம்மளால் இறங்க முடியாது. அதே மாதிரி அந்த லெஃப்ட் சைடில் உள்ள நீச்சல் குளமான செட்டப், அந்த செட்டப்லேயும் இறங்கிறாதீங்க. ஆழம் ரொம்ப அதிகம், அபாயம்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நீச்சல் தெரியாத யாரும் வந்து அதில் இறங்காதீங்க, கொஞ்சம் டேஞ்சர். அங்கே குளிக்கிற ஆளுங்கள்லாம் அங்கே உள்ளூரை சேர்ந்தவங்க, அதனால் அவங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். புதுசாக போகிறவங்க அவ்வளோ சீக்கிரம் அந்த நீச்சல் குளம் பக்கம் இறங்க வேணாம். நீங்கள் ரைட் சைடு வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நின்று வேடிக்கை பார்க்கலாம். நிறைய சீனரிஸ் இருக்குது. தண்ணி அவ்வளோ அழகாக கொட்டுங்க பார்க்குறதுக்கு. இந்த ஆறு வந்து கொடம்பூட்டியில் போய் ரீச் ஆகுது அந்த தண்ணி. ஸோ வந்து நாங்கள் விசாரித்தப்போ இது உயகுண்டன் ஆறுலேருந்து தண்ணி வடிஞ்சு அது வந்து கொடம்புரொட்டிக்கு போகிற இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டேம்லேருந்து தான் நாங்கள் போனப்போ தண்ணி ரொம்பவே ஆவரேஜாக வந்துச்சு. ஸோ நின்று நாங்கள் நிறைய வீடியோ எடுத்தோம். ஆனால் மற்ற நாளில் நம்ம வந்தோன்னா அந்த பாறையெல்லாம் நம்ம இறங்கவே முடியாதுங்க. தண்ணி ஃப்ளோ அவ்வளோ ஹெவியாக இருக்குமா, அவ்வளோ தண்ணி வருமா. ஸோ வந்து நம்ம நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் இந்த கோயிலுக்கு பேக் சைடு நம்ம வரத்துக்கு இன்னொரு வழி இருக்குது. அந்த வழியில் வந்தோம்னா தான் தண்ணி நிறைய வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஒரு 1/2 hour to 1 hour சாட்டர்டே சண்டேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சரியான ஸ்பாட்டு இது தாங்க. இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா போகும்போது வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், மற்ற விஷயம் தேவையான எல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா ஷாப்ஸ் எதுவுமே கிடையாது. 3 கிலோமீட்டர்ஸ் மறுபடியும் ரிட்டர்ன் வரணும். நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா இந்த ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.